ஒரு மான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அது இப்போ கரெக்டாக குட்டி போடுற டைம். அது காட்டில் ஒரு அடர்ந்த புல்வெளியை பார்க்குது. ரிவரும் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருந்ததால் குட்டி போட இதுதான் சரியான இடம்னு அங்கே போச்சு. அந்த டைம் பார்த்து மேகம் ரொம்ப டார்க்காச்சு. இடி மின்னல் சத்தம் வேற. மான் தன்னோட லெஃப்ட் சைடை பார்க்குது. அங்கே ஒரு வேடன் மானை குறி பார்த்து அடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த மான் தன்னோட ரைட் சைடை பார்க்குது. பசியோட ஒரு புலி மானை பிடிச்சி சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாவம், ப்ரெக்னென்ட்டான மானால் இப்போ என்ன செய்ய முடியும்? அதுக்கு இப்போ வலி வேற வந்தாச்சு. மேலும் எங்கேயோ காட்டில் பற்றின நெருப்பு வேற எரிஞ்சு கிட்ட கிட்ட வர ஆரம்பிக்குது. என்ன நடக்கும்? மான் உயிரோடு இருக்குமா? குட்டியை சேஃபாக பெற்றுக்குமா? குட்டியும் உயிரோடு இருக்குமா? காட்டு தீ எல்லாத்தையும் அழிச்சிடுமா? இல்லை வேடனோட அம்புக்கு மான் மாட்டிக்குமா? இல்லை புலியோட பசிக்கு இரையாகிடுமா? ஒரு பக்கம் நெருப்பு, ஒரு பக்கம் ரிவர், இன்னொரு பக்கம் புலி, அதுக்கு எதிர்பக்கம் வில்லோட வேடம் இருக்கான். மான் இப்போ என்ன செய்யும்? மான் தன்னோட கவனம் ஃபுல்லாக அதோட குட்டியை பெற்றுக்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அதோட கான்சன்ட்ரேஷன் ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுல மட்டும்தான் இருந்தது. மற்ற சிச்சுவேஷனை அது இக்னோர் பண்ணிடுச்சு. அப்போ என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? மின்னல் தாக்கி வேடனோட கண்ணு போயிடுது. அவன் விட்ட அம்பு குறி தவறி புலியை அடித்து புலி இறந்துடுது. பயங்கர மழை வந்து காட்டு தீய அணைச்சிடுது. அந்த மான் அழகான ஒரு குட்டி மானை பெத்தெடுத்தது. இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, நம்ம லைஃப்லையும் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நிறைய வந்து இருக்கும், இல்லைன்னா வரும். அப்போது நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் மைண்டில் வந்து பயமுறுத்தும். அந்த தாட்ஸோட பவர் நம்மளை தோக்கடிச்சு அது ஜெயிச்சு நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். இந்த கதையில் அந்த மானோட கவனம் ஃபுல்லாக குட்டியை பெற்றுக்கிறதுல மட்டும்தான் இருந்தது. மற்ற எதுக்கும் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஒருவேளை மற்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா மானும் அதோட குட்டியும் உயிரோடு இருந்திருக்காது. இதில் இருந்து நம்மளை நாமே கேட்க வேண்டியது, எதில் நம்ம கவனம் இருக்கணும்? லைஃப்பில் நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய கஷ்டம் மேலே மேலே வந்தாலும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கவனித்து மற்றதை நமக்கு மேலே இருக்கவங்கிட்ட விட்டுடணும். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு நம்பிக்கையோடு போராடணும்.